ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணः அகர்மணश्च போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நீ கர்மம்னா ஏதோ உடம்பெல்லாம் அசைக்கிறது, பேச்சு, இதை மாத்திரம் கர்மம்னு நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி அகர்மன்னா என்ன, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது, சும்மா இருக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்படி ஒரு சந்தேகம் வரலான்னு நினைச்சு இந்த ஸ்லோகம் சொல்றார். ஏன்னா முதல் ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணணும். கர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீ கர்மணோஹ்யபி போத்தவ்யம், போத்தவ்யம்னா அறியப்பட வேண்டும். கர்மணஹா தத்துவம்னு அர்த்தம். கர்மணஹா தத்துவம் இல்லாட்டி சாஸ்திர விஹிதஸ்யாபி அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த தத்துவம் தெரியத்தான் வேணும். கர்மத்தினுடைய தத்துவம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் வாயிலாக ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதே மாதிரி விகர்மணஹாச்ச போத்தவ்யம். விகர்மணஹான்னு சொன்னா சாஸ்திரத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்திர தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அது மாத்திரமில்ல, இந்த சும்மா இருக்கிறதுன்னு சொல்றோமே அகர்மணஹா, அதை பத்தின தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆஹா, கர்மணஹா தத்துவம் போத்தவ்யம், விகர்மணஹா தத்துவம் ச போத்தவ்யம், அகர்மணஹா தத்துவம் ச போத்தவ்யம். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி கைகால அசைக்கிறது, கைகால அசைக்கிறது தானே காய சேஷ்டான்னு சொல்றது. அங்க சேஷ்டையை மாத்திரம் கர்மம் நினைக்க கூடாது. நம்ம நடக்கிறது, போறது, உட்கார்றது, சாப்பிடுறது, இது மாத்திரம் கர்மம் இல்லை. அதனுடைய உள்ளார்ந்த பொருள் தெரியணும் நமக்கு. அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை பற்றின அறிவும் நமக்கு வேணும். எதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவும் தெளிவாக இருக்க வேண்டும். எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவும் தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சும்மா இருக்கிறதுனா என்னங்கிற தத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். எந்த செயலும் புரியாம சும்மா இருக்கிறது அப்படின்னா அது என்ன, அதோட ஆழமான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, கர்மணஹா கதிஹி கஹனா. இந்த இடத்துல கதிஹினா ஸ்வரூபம், நேச்சர்னு அர்த்தம். கர்மத்தினுடைய தன்மையானது கஹனா, மிகவும் ஆழமானது, நுண்மையானது. ஆகவே அனுபவத்தால் புரிந்து கொள்ளக்கூடியது. அனுபவம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்றதை கேட்டு தன்னுடைய சுய அறிவையும் சேர்த்து சிந்திச்சு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. அதாவது செயலை பற்றின அறிவிலையும் செயலினுடைய விளைவை பற்றிய அறிவிலும், தீமையை செய்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள், நன்மையை செய்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள், இது எல்லாமே மிக மிக நுணுக்கமா இருக்கு. நல்லது செய்யறவங்களுக்கெல்லாம் உடனே சுகம் கிடைச்சி விடுறதில்ல, தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கிடைச்சி விடுறதில்ல. ஆனா காலப்போக்கில் அது பயன் கொடுக்கிறதுங்கிறது அனுபவ உண்மை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிற திருக்குறளை நினைச்சு பார்த்தா தெரியும். திருவள்ளுவர் அழுக்காராமை அதிகாரத்துல சொல்லியிருக்கார் இந்த கருத்தை. ஆக கர்மத்தினுடைய தத்துவம் மிக நுண்மையானது. எனவேதான் அர்ஜுனா, நான் உனக்கு உபதேசம் பண்ண போறேன். இதுக்கு முதல் ஸ்லோகத்தோட அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அறிவாளிகளுக்கே இதுல குழப்பம் இருக்கு. ஆகவேதான் நான் உனக்கு கர்ம தத்துவத்தை பத்தியும் அகர்ம தத்துவத்தை பத்தியும் உபதேசம் பண்ண போறேன். அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையில செயல் புரிந்தாயே ஆனால், செயலின்மை செயல்னா என்னன்னு புரிந்து கொண்டு செயல் புரிந்தாயே ஆனால், நீ துக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, அனைத்து விதமான உணர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு அமைதியாக ஆனந்தமாக இருப்பாய் என்பதுதான் உபதேசம். தொடர்ந்து விசேஷமா ஒரு கருத்தை சொல்ல போறார். இந்த 18வது ஸ்லோகம் வரப்போகிறது. இது 17வது ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகத்தில் கொஞ்சம் ஆழமா கருத்துக்களை சொல்ல போகிறார். அதை நாளை நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்